ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஜோதிடத்தில் பல்வேறு ராஜயோகங்கள் இருக்குது. இந்த ராஜயோகங்கள் எல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும்? உண்மையிலே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான யோகங்கள், ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்தால் கூட ஒரு சில யோகங்களை மட்டுமே உறுதி பண்ணி இந்தந்த யோகங்கள்லாம் இருந்தால் இவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள், லக்னத்திலேருந்து மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லணும். இந்த யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகத்துக்கும் மற்ற கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு, அது செயற்கையாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம். யோகம் தோஷம் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான், நெருக்கம் தான் யோகம் தோஷம். இப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லப்படுது. சில பேர் பார்த்திங்கன்னா அவர் பிறந்த அதே நாளில் தான் நான் பிறந்தேன், அவர் பிறந்த அதே நட்சத்திரத்தை தான் நான் பிறந்தேன், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாதகம் லக்னத்தில் ஆரம்பித்து எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அவர் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, நான் இன்னை வரைக்கும் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு இல்லையா? இப்படிலாம் வரும்போது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எத்தனாவது குழந்தை, இல்லை இது எத்தனையாவது பிறவின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது எத்தனையாவது பிறவி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதே சமயத்தில் நம்ம வீட்டுக்கு எத்தனாவது பிள்ளை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஏரியா, நாம் ஒரு பகுதியில் பிறந்திருப்போம், இன்னொருத்தவங்க இன்னொரு பகுதியில் பிறந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டைமில் பிறந்த ரெண்டு குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள் கிட்டத்தட்ட மாறுபட்டுக்கிட்டு தான் போகும். இதுக்கு எல்லாத்தையும் காரணம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இது அந்த அமைப்பு இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு அரசியலில் ஒருத்தங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பல யோகங்களை சொல்லிட்டு வருவோம். இதில் ஒரு சிவராஜ் யோகத்தை சொல்லுவோமே. ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடியில் ரொம்ப கீழ்நிலையில் உள்ளது ஊராட்சி, ஊராட்சியில் உள்ள அடுத்தது கவுன்சிலர். இவங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த கவுன்சிலரும் சரி பிரசிடெண்ட்டும் சரி. அதே போல் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வாக்களித்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுறவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அவரோட ரேஞ்சுக்கு அவருக்கும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஊர் எம்பி எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறோம். சாதாரண வார்டு கவுன்சிலரையும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க வாக்களித்து வெற்றி பெற வேண்டுமென்றால் அவங்க ஜாதகத்தில் சில கட்டாய அமைப்புகள் இருக்கணும். அப்போ ஒருத்தர் அதே டைமில் பிறந்தவர் கூட குடியரசுத் தலைவர் ஆகிடுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் ஊராட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆகலாம். எல்லாத்துக்கும் ஒரே அமைப்பு தான். இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது தான் நம்ம அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டியை வச்சு நம்ம பார்க்கும்போது யார் யார் எந்தெந்த ரேஞ்சு வரைக்கும் போவாங்க அதை தான் கண்டுபிடிக்கும் போது தான் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு இதுக்கான ஒரு சின்ன அமைப்பை மட்டும் சொல்லிவிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிகளை பார்த்தீங்கன்னா நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நில ராசி, இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டே வருவோம் இல்லையா? இதில் நெருப்பு ராசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இப்போ ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா நம்ம காலபுருஷ இலக்கணத்துக்கு முதல் ராசி மேஷம்னு எடுப்போம், 5வது ராசி அப்படின்னு எடுக்கும்போது சிம்மம்னு எடுப்போம், 9வது ராசி அப்படின்னு எடுக்கும்போது தனுசுன்னு எடுப்போம். இந்த 3 ராசிகளும் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகள் அப்படிங்கிற பேரில் வரும். அதே போல் மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி திரிகோணமாக வரும். இந்த கிரகங்களோட கலவை அல்லது சேர்க்கை இருக்கு இல்லையா, இந்த கிரகங்களோட கலவை அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நெருப்பு ராசியே, அதாவது மேஷமாவது சிம்மமாவது தனுசாவது லக்னமாக இருந்து அதற்கு திரிகோணத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கணும்னா செவ்வாய், சூரியன், குரு, இது அதற்கு திரிகோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ராஜயோகத்தை அடைவார்கள், சாதனை படைப்பார்கள் அப்படின்னு ஒரு சின்ன ரூல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சின்ன ரூல் அப்படியே பர்ஃபெக்டாக ஒத்து வருமா அப்படின்னு தான் பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசனாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜாதகத்தில். நிறைய கிராமப்புறங்களில் இன்னும் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். அப்படியா, எப்படி ராஜா வருது, ராஜாக்களில் தான் ஒழிச்சிட்டாங்களே, இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே தலைவராகவும் பிரசிடெண்ட்டாகவும் வார்டு கவுன்சிலராகவும் இன்னும் அந்தந்த லோக்கல் பாடிக்கு தலைவராக வராங்களேன்னா, இல்லை ராஜாவாகணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தில் விதி இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுவார். ஏன்னா அந்த காலத்து பாடல்களை படிச்சிங்கன்னா ராஜா வருவார், கொடி பறக்கும், சிவிகையில் வருவார், இப்படிலாம் வருது இல்லை. அந்த அடிப்படையில் அப்படியே சொல்லும்போது ஒருத்தருக்கு உண்மையிலே ராஜாவுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. எப்படின்னா அந்த ஊரில் நடக்கக்கூடிய நாடகத்தில் இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இவர் நடிகர் கிடையாது, ஆனால் வழக்கமாக அரசர் வேஷம் போட்டு நடிக்கிறவருக்கு அன்றைக்கி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது இவருக்கு உடம்பு இதெல்லாம் நல்லா இருக்கா, மற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவரை ராஜா வேஷம் போட்டு நடிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி ஒரு சில இடங்களில் யோகம் ஒரிஜினலாக இருக்கும், ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா யோகம்
ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கும். இதை தான் நம்ம சொல்கிறது. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தாங்கல்ல, 10-12 அடுக்கு மாடி மேலே வந்து வீட்டு வந்து புதுமனை புகுவிழா நடத்தும் போது பசுவை கொண்டு போக முடியலன்னு அதோட சின்ன ஒரு வடிவத்தை எடுத்து கொண்டு போய் பொம்மையை வச்சுட்டு போய் பண்ணாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்க்குறோம்ல. அவ்வளோதான், பசுக்கு ஒரு வேல்யூ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசு வடிவத்தில் இருக்கக்கூடிய பொம்மையும் வேல்யூ தான். இது வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்கணும். அதுதான் எப்படின்னா, இந்த இடத்துல நெருப்பு ராசிகளில் ஏதாவது ஒன்று லக்கணமாக இருந்து அதற்கு திரிகோணத்தில் குரு, செவ்வாய், சூரியன் இப்படி இருந்தால் வந்து ரொம்ப வந்து அவர்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இந்த 3 நெருப்பு ராசிகளுக்குள்ளே தான் லக்கணம் இருக்குது, சூரியன், குரு, செவ்வாய் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாதனை படைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா, இந்த லக்கணமாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா மேஷ லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் இருந்து 5ல் சூரியன் இருந்து 9ல் குரு இருந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த குருவோட 5ஆம் பார்வை லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்கும். 9ஆம் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அதற்குரிய கிரகங்கள் அத்தனையும் நட்பு கிரகங்கள். அது 3ம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அவர்கள் நிச்சயமாக சாதனை படைச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சாதனையோட அளவு இருக்குல்ல, அதில் தான் மாறுபாடுகள் வரும். அப்போ அவங்க அங்கே போயிட்டாங்க, நான் இன்னும் இங்கேயே நிற்கிறேனே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா வார்டு கவுன்சிலருக்கும் அதுதான் வந்து கிரைட்டீரியா, எம்எல்ஏ எம்பிகளுக்கும் அதான் கிரைட்டீரியா. இதை மட்டும்தான் நம்ம தீர்மானிச்சுக்கணும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறது. அடுத்தது பார்க்கும்போது நெருப்பு ராசிகளே லக்கணமாக இருந்து 1, 5, 9ல் இந்த குரு, சூரியன், செவ்வாய் அப்படி இருக்கிறத பார்த்தோம்ல. இதில் பார்க்கும்போது சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ அல்லது 1ஆம் இடத்துலையோ லக்னத்திலையோ இருந்தால் இந்த யோகம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவும் சூரியனும், ஏன்னா சூரியனுடைய நெருங்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் அஸ்தங்கம் ஆகிடுங்கிற ஒரு காரணத்தினால அஸ்தங்கத்தை கடந்து இருக்கிறதா, நெருக்கமான பாகையில் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கை வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் குருவும் செவ்வாயும் சேர்ந்து 1ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அது வந்து பெரிய பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது பார்க்கும்போது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து ஒரு ராசியில் இப்போ லக்னத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இதே நெருப்பு ராசி, நெருப்பு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டும் அப்படி இருந்தால், அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒரு ராசியில் சேர்ந்து இருந்தாலே 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும்போது அந்த இடம் வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. குரு பார்வை செய்தால் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. அதனால் சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் நெருக்கமான பாகையில் அஸ்தங்கமாகாமல் குரு இருக்க வேண்டும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குருவோட பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கும்போது நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். இப்படி தான் பார்த்துக்கணும். அதுக்குன்னு ஒரே இதே நெருப்பு லக்கணமாக இருந்து அதே நெருப்பு ராசிகளுக்குள்ள சூரியன், குரு, செவ்வாய் 3ம் சேர்ந்து இருந்தாலும் அது நல்ல விதமான பலனை கொடுக்காது. இதுதான் வந்து பார்க்கும்போது சாதனை படைக்கும் யோகம், கோடீஸ்வரனாகும் யோகம், சாதனை படைக்கும் யோகம், கோடீஸ்வரனாகும் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே என்னென்னலாம் கண்டிஷன் அப்பில் இருக்குங்கிறத நம்ம விலாவாரியாக சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் லக்கணத்திலேருந்து 1, 5, 9ல் தொடர்பு இருந்து நெருப்பு லக்கணத்தில் இருந்து 1, 5, 9க்கு தொடர்பு பெற்றால், இப்போ நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, தொலைக்காட்சியில் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குரு தான் வந்து பெருசு, பெரிய கிரகம். குருவை வந்து பெருசாக சொல்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல சூரியன் வந்துடுவார்ல, தலைவர் இல்லையா. அப்போ பிக் பாஸ் அப்படின்னு வரும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருந்து அது வந்து 1, 5, 9 போன்ற இடங்களில் இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகமாக வேலை பார்க்கும். எந்த லக்கணமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் மறைவிடங்களில் இல்லாமல் ஒரு பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்ம கிட்டத்தட்ட பிக் பாஸ் அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா. இப்போ என்னென்னமோ யோகங்களை சொல்லிட்டு வரோம். சாதனை யோகம் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் யோகம், பிக் பாஸில் வெற்றி பெறணும், பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கூட அதுக்கு 1000 பேருக்கு அந்த யோகம் இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் தொடர்புள்ளவர்கள் வந்து அதுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும். பிக் பாஸ்னால் என்ன, 10 பேர் பெரிய மனுஷன் இருக்கிற இடத்துல அவர்களுக்கும் நம்ம பாஸாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட பிக் பாஸ் இல்லையா. இதை தான் பார்க்கும்போது இது வந்து குருவும் சூரியனும் ஒரு சேர்ந்த கலவை அல்லது வந்து ஒன்றுக்கொன்று
தொடர்புடைய கலவை அல்லது ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனையான கலவை. இது மறைவிடங்களில் இல்லாத இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக பிக் பாஸ் யோகம் எல்லாருக்கும் கிடைக்கும். இது என்னடா பழைய ஜோதிட நூல்களில் அந்த பிக் பாஸ் யோகத்தை பற்றி சொல்லலையே அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? காலத்துக்கு தகுந்த மாதிரி சில யோகங்களுக்கு நாமளும் பேர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குல்ல. இருந்தாலும் ஒரு பிக் பாஸ்னால் என்னென்ன கிரக சேர்க்கைகள் வரும்னு சில நண்பர்கள் கேட்டதுனால அந்த அடிப்படையில் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிக் பாஸ் யோகம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்குன்னு விஜய் டிவியில் மட்டும் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேணாம். சில இடங்களில் போகிற இடங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நீங்கள் சார்ந்த துறையில் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.